எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மாவடு ஊறுகாய் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு வந்து தேவையான மாவடு ஊறுகாய் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாவடு வந்து 150 கிராம் வாங்கியாச்சு கடையிலேருந்து. அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் வந்து அதை போட்டுட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு காம்போடு இருக்கணும். பெரிய காம்பாக இருக்கிறத லேசாக வெட்டி எடுத்துகிட்டு சின்னதாக வந்து வச்சுருக்கணும். எந்த காம்பும் இல்லைன்னா கெட்டு போயிடும். இல்லை மாவடையும் எடுத்து கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஒரு சின்ன பீங்காய் பாட்டிலில் போட்டுட்டு உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு வெள்ளை துணி காட்டன் துணியை போட்டு அதை சுற்றி வந்து ஒரு சின்ன நூலை வச்சு கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு அதை திறந்துட்டு அதை திரும்பி காலையில் ஒருக்கா குலுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒருக்கா குலுக்கி விட்ருங்க. இதை மாதிரி வந்து ஒரு 5 நாள் அந்த மாதிரி செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் 6ஆவது நாள் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்ருங்க. எண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்து எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் திரும்பி நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதை எடுத்து உபயோகப்படுத்தலாம். அதை வந்து நான் அப்பப்போ குலுக்கி வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நல்லா காஞ்ச கரண்டி இருக்குல்ல அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து இல்லைன்னா கெட்டு போயிடும். இது வந்து 2 வாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.